அலிபாபாவில் பொருட்கள் வாங்கி அமேசானில் விற்று பணம் சம்பாதிப்பது எப்படி? வணக்கம் அன்புள்ள நண்பர்களே. இன்றைய காலத்தில் வீட்டிலிருந்தே இணையம் மூலம் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் அலிபாபாவில் பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி அமேசானில் அதிக விலையில் விற்று லாபம் பெறுவது. இந்த வீடியோவில் இந்த தொழிலை எப்படி தொடங்குவது, எப்படி பாதுகாப்பாக செய்வது, எப்படி வெற்றி பெறுவது என்பதை தெளிவாக பார்க்கப் போகிறோம். அலிபாபா அமேசான் என்றால் என்ன? அலிபாபா என்பது உலகம் முழுவதும் உள்ள உற்பத்தியாளர்கள் நேரடியாக பொருட்களை விற்கும் இணைய சந்தை. இங்கே பொருட்கள் மொத்தமாக கிடைக்கும், விலை குறைவாக இருக்கும். அமேசான் என்பது பொருட்களை வாங்கும் மக்கள் அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய இணைய கடை. யோசனை: அலிபாபா குறைந்த விலை, அமேசான் நல்ல விற்பனை. படி 1: சரியான பொருள் தேர்வு. இதுதான் மிக முக்கியமான கட்டம். நல்ல பொருள் எப்படி இருக்க வேண்டும்? சிறிய அளவு, எடை குறைவு, தினசரி பயன்பாடு, உடைந்து போகாதது, அதிக போட்டி இல்லாதது. உதாரண பொருட்கள்: சமையல் உபகரணங்கள், கைபேசி பயன்பாட்டு பொருட்கள், உடற்பயிற்சி சாதனங்கள், வீட்டு பயன்பாட்டு பொருட்கள். படி 2: அமேசானில் தேவை இருக்கிறதா என்று பாருங்கள். அமேசானில் அந்த பொருள் எவ்வளவு விலையில் விற்கப்படுகிறது? மக்கள் வாங்குகிறார்களா? விமர்சனங்கள் நல்லதா? மக்கள் வாங்காத பொருளை நீங்கள் விற்பனை செய்ய முடியாது. படி 3: அலிபாபாவில் நல்ல விற்பனையாளரை தேர்வு. அலிபாபாவில் பொருள் தேடும் போது சரிபார்க்கப்பட்ட விற்பனையாளர், அனுபவம் உள்ளவர்கள், பாதுகாப்பான கட்டண முறை, மாதிரி பொருள் அனுப்பும் வசதி. விற்பனையாளரிடம் கேட்க வேண்டியவை: ஒரு பொருளின் விலை, குறைந்தபட்ச ஆர்டர் அளவு, அனுப்பும் செலவு. உங்கள் பெயர் முத்திரை போட முடியுமா? படி 4: முதலில் மாதிரி பொருள் வாங்குங்கள். மாதிரி பார்க்காமல் அதிக அளவில் வாங்காதீர்கள். தரம் சரியா? அளவு சரியா? பொதி செய்வது நன்றாக உள்ளதா? திருப்தி இருந்தால் மட்டும் அடுத்த படிக்கு செல்லுங்கள். படி 5: பொருட்களை அனுப்பும் முறை. 2 வழிகள் உள்ளன. விமானம் மூலம் வேகமாக, செலவு அதிகம். கப்பல் மூலம் தாமதம், செலவு குறைவு. கவனிக்க வேண்டியது: சுங்கவரி, சட்ட விதிமுறைகள். தொடக்கத்தில் அனுபவம் உள்ளவர்களின் உதவி பெறலாம். படி 6: அமேசானில் விற்பனையாளர் கணக்கு. அமேசானில் விற்க அடையாள அட்டை, வங்கி கணக்கு, வரி தொடர்பான விவரங்கள். அமேசானே பொருளை சேமித்து பொதி செய்து வாடிக்கையாளருக்கு அனுப்பும் முறையை தேர்வு செய்வது புதியவர்களுக்கு சிறந்தது. படி 7: பொருள் விளக்கம் படங்கள். தெளிவான தலைப்பு, நல்ல புகைப்படங்கள், எளிய விளக்கம், உண்மையான தகவல்கள். பொய் சொன்னால் வாடிக்கையாளர் திரும்ப கொடுப்பார். படி 8: விலை லாப கணக்கு. கணக்கில் சேர்க்க வேண்டியது: பொருள் விலை, அனுப்பும் செலவு, அமேசான் கட்டணம், விற்பனை விலை, மொத்த செலவு லாபம். படி 9: விற்பனை அதிகரிக்க வழிகள். நல்ல தரமான பொருள், வாடிக்கையாளர் கேள்விக்கு பதில், நேர்மையான சேவை, நல்ல விமர்சனம், அதிக விற்பனை. பொதுவான தவறுகள்: யோசிக்காமல் தொடங்காதீர்கள். போலி விற்பனையாளரை நம்பாதீர்கள்.
சட்ட விதிகளை மீறாதீர்கள். உடனே பணக்காரன் ஆகஸ்ட் நினைக்காதீர்கள். வெற்றி பெறும் காலம். முதல் 1-2 மாதம் கற்றல். 3-6 மாதம் செலவு சமநிலை. 6 மாதம் மேல் லாபம். அன்புள்ள நண்பர்களே, இது சுலபமான பணம் அல்ல. ஆனால் நேர்மையாகவும் திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சிறிய முதலீட்டில் தொடங்குங்கள். அனுபவம் சேர்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையுடன் முன்னேறுங்கள். இன்றைய கற்றல் நாளைய வருமானம்.